ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈஸியான நெத்திலி மீன் குழம்பு எப்படிக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறம் தாளிக்கிற சட்டியை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். நாங்கள் கடுகு போட மாட்டோம், வெந்தயம் மட்டும்தான் போட்டு மீன் குழம்பு தாளிப்போம். அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு மீதியை நிறைய குழம்புக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கு அதையும் அதில் போட்டுருங்க. மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். 2 உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கல் உப்பு போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே புளியை ஊற வச்சு கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சி வச்சு அதில் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி வதனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு, நாங்கள் சக்தி பொடி தாங்க யூஸ் பண்ணுவோம். நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த கரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிடணும். நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நெத்திலி மீன் எடுத்து இறக்குவாங்க. நெத்திலி மீன் எடுத்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் போட்டு மீன் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பல் தேங்காய் அதையும் அதோடு அரைச்சி ஊற்றி இறக்கணும். இந்த மீன் நல்ல குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனை ஒன்று ஒன்றா அதற்குள்ளே போடணும். மீனை போட்டு மீன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஊற்றணும். நெத்திலி மீன் போட்டு நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ தேங்காயை ஊற்றி இது தேங்காய் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.